நிறைய நேரங்களில் மக்கள் இன்வெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. சில நேரங்களில் நாமினேஷன் போட்டுறாங்க, சில நேரம் நாமினேஷன் போட மாட்டேன்றாங்க. சில நேரம் வீட்டில் சொல்லி வைக்கிறாங்க, சில நேரம் வீட்டில் சொல்லி வைக்க மாட்டேன்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம் நாமினேஷன் தேவை, வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லி வைக்கணும். இப்போ நம்மள்ட்ட ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, வெளியிலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்மள்ட்ட போட்டதுல கரெக்டாக நாமினி எல்லாமே ட்ராக் பண்ணி கரெக்டாக இருக்கு. வெளியில இன்வெஸ்ட் பண்ணதை யார்ட்டுமே சொல்லலை. இப்போ ஒரு 7-8 வருஷம் கழிச்சு அவர் மறந்தே போயிட்டாரு. இப்போ திடீர்னு எதையோ கலர் போனால் அது ஏதோ டாக்குமெண்ட் கிடைச்சு. அப்புறம் நான் எங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் அதை தேடிக்கிடி இமெயில் அட்ரஸ் இல்லாமல் இமெயில் அட்ரஸ் அப்டேட் பண்ணி அப்புறம் டேட்டாலாம் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபாய் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நாமினி இருக்கா இல்லையா பார்க்கணும், அப்டேட் பண்ணணும். இயர்லி ஒன்ஸ் உங்களோட டேட்டா எடுத்து எல்லாமே கரெக்டாக கேப்சராக இருக்கா. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டார். அவங்க வீட்டுக்கே அவர் சொல்லலை, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கதே சொல்லாமல் விட்டுருக்காரு. இவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி டெத்துன்னு சொன்னால் தானே கிளைமே கிடைக்கும். இவங்களுக்கே அது ஞாபகத்திலே இல்லை சுத்தமாக. இப்போ எங்கள்கிட்ட வந்து இது மாதிரி ஏதோ விஷயத்த சொல்லும்போது நாங்கள் அவரோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோம், வருஷம் வந்து இன்சூரன்ஸ் டெபிட் ஆயிருக்கு. அப்போ நான் கேட்டேன், என்ன ஒரு இன்சூரன்ஸ் ஏதாவது வச்சிருக்கிறாரா அப்படின்னு. எங்களுக்கு தெரியல சார், வீட்டில் பேப்பர்ஸ் இருக்கு எடுத்துட்டு வரேன். திருப்பி போய் எடுத்துட்டு வந்து பார்த்தா அவர் டேர்ம் இன்சூரன்ஸ் 1 crore வச்சிருக்கிறாரு. இவங்களுக்கு அது தெரியவே இல்லை. அப்புறம் நாங்கள் இன்சூரன்ஸ்ல எப்படி கிளைம் பண்ணோம் எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்தோம். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டாந்து திருப்பி எங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இது என்ன தெரிஞ்சுக்கணும், நீங்க நாமினேஷன், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ்லாம் வீட்டில் ஷேர் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வச்சு உங்க ஒய்ஃபை சொல்லணும். பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கும் சொல்லி வச்சா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல யூஸியா இருக்குன்னு அது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பண்ண ஒரு குட்டி நோட்டு போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு அதில் எழுதி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட யூசரோட பாஸ்வேர்டு ஏதாவது பண்ணி இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க, ப்ரீமியம் கட்டுறீங்க, அது யூசரோட பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வச்சு ஒய்ஃப்ட சொல்லணும். இந்த மாதிரி அவங்க வச்சிருக்கேன், ஏதாவது நாளைக்கு எனக்கு எதானா அங்கே போய் தேடி பாருனே அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேட் பண்ணிட்டோம்னா இயர்லி ஒன்ஸ் இது மாதிரி ரிவ்யூ பண்ணணும். இந்த மாதிரி நேரத்தில் அவங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எங்கெங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எடுத்து பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறவங்க பில் எழுதுறாங்க, பில் எழுத முடியாதுங்க, அட்லீஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி முதல்ல இன்ஃபர்மேஷனான இன்னோவேட்டிவான ஐடியாஸோட கரெக்டான இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் பண்ணால் என்ன பண்ணும், பிளான் வித் பார்த்தா சேனல் தொடர்பு கொள்ளுங்க. அதோட என்னென்ன பண்ணும், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் நாமினி பண்ணணும், வீட்டுக்கு எல்லாருக்கும் சொல்லி வைக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், எங்களை ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு.